Lovable subscribers and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஒரு தனி வீடுங்க. இதோ பேக்ரவுண்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடு தான் வந்திருக்கேன். அந்த வீடு வந்து ரெடி டு ஆக்குபைல இருக்கு. 5 வீடு அடுத்தடுத்து எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ். லோஸ்ட் பட்ஜெட்ல பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியாபாயில் இருக்கிற கூடுவாஞ்சேரியில தான் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் இந்த வீட்டில் என்னென்ன தராங்கன்றத உள்ள போய் பார்க்கலாமாங்க. ஸோ அதோட பட்ஜெட் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. அண்ட் தென் லோன்ஸ் எந்தெந்த பேங்க்ஸில் பண்ணி தராங்கன்றதையும் டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க. ஆமாம் மக்களே, இதோ பாருங்கள், ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். அதில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து டியூப்ளெக்ஸாக ஒரு வீடு பண்ணியிருக்காங்க. 4 வீடு வந்து தனி வீடாக பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான். அதோட வெளிப்புற ஸ்டேர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ராப்பராக வந்து ரெயில்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சில் கொடுத்து நீட்டாக வந்து கட்ஸ் எல்லாம் கிளியராக பண்ணி கரெக்டாக வந்துட்டு இந்த ஸ்டேர்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேருக்கு கீழே உள்ள ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இதோ பாருங்களேன், அழகாக இந்த இடத்துல வந்து வாஷிங் மிஷினுக்கான ஒரு ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. ஸோ அதோட அவுட்லெட் அண்ட் இன்லெட், அங்கேயும் ஒரு லைக்கான ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் இங்கே தந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் தந்து நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அதில் ஒரு செப்டிக் டேங்க்கான ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. உள்ளே வந்துட்டோன்னா இது ஒரு ஸ்மால் கார் பார்க் பண்ணுறதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸ் தந்திருக்காங்க. ஆர்எல்ஸ் 2 வீலர்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்றதுனால பவுண்ட்ரி இந்த சைடில் நம்ம நிற்கணும், அந்த சைடில் அவங்க நிற்கணும்னு கரெக்டாக பவுண்ட்ரியை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். ஸோ இதோட மோட்டர் அண்ட் செட்பேக் ஏரியா இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. தனியாக இண்டிவிஜுவலாக மோட்டர் கொடுத்துட்டாங்க. மேலே அதோட டேங்க்கும் கொடுத்துட்டாங்க. இதோ பாருங்கள், 1 வே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளேருந்து வெளியில் பார்க்கலாம், வெளியிலேருந்து உள்ளே பார்க்க முடியாதபடிக்கு 1 வே கிளாஸ் கொடுத்து, முக்கியமான விஷயம் உட்டனில் விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ரேர் ஆகிடுச்சு. உடன் விண்டோ வித் 1 வே கிளாஸோடு தந்திருக்காங்க. இது பாருங்கள், மேலே ப்ராப்பராக சன்ஷேட் தந்து தண்ணி உள்ளே வராதபடிக்கு ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. இந்த சைடில் அழகாக ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்து வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் தான் பார்த்துட்ருக்கோம். அழகான வாசக்காலோட நீட்டாக ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து நீட்டான ஒரு டீக் டிசைன் டோர் தந்திருக்காங்க. என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா 2x2ல வெட்ரிஃபைட் டைல்ஸ் வித் வாஷ்பேஷனுக்கான ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. ஹாலில் வாஷ்பேஷனுக்கான ப்ரொவிஷன் தந்து பாருங்க, நல்ல பிரைட்டாக லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் வித் கான்ட்ராஸ்டிங், அதுக்கு பக்கத்தில் பிங்க்கு, பேபி பிங்க்கு, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிங்கிஷ் அழகான லைட்ஸ் ப்ளஸ் ஒயிட் லைட் எல்லாமே யூஸ் பண்ணி நீட்டாக இந்த இடத்துல ஹாலை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி தந்திருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ பாருங்கள், நிறையவே வந்து நமக்கு வந்து டிவி யூனிட்க்கு தேவையான பாயிண்ட்ஸ், ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து 4 ப்ளக் பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. வித் கேபிளுக்கான ப்ரொவிஷனோடு தந்திருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டும் இந்த இடத்துல தந்திருக்காங்க. ஹால் கச்சிதமாக அமைச்சிருக்காங்க. ஹாலில் ஒரு காமன் டாய்லெட் தந்திருக்காங்க. இந்த காமன் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள கீசருக்கான ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன் தந்தது பாருங்களேன், நீட்டான அழகான ஒரு ஷவர் பேனல் தந்திருக்காங்க. லேட்டர் அண்ட் ஏஷியன் பேன் ஒன்று தந்திருக்காங்க. வித் எஸ்எஸ்ல 2 டேப் தனித்தனியாக தந்திருக்காங்க. ஸோ பாருங்க, நீட்டாக இருக்கு. ப்ளஸ் இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு காமன் பெட்ரூம் ஃபெசிலிட்டியில் உள்ள லாஃப்ட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் தந்திருக்காங்க. ப்ளஸ் டிசைன்டு ப்ளஸ் டோர் டிசைன்டாகவே தந்திருக்காங்க. ஓகே, உள்ள வந்துட்டோம் அப்படின்னா கிச்சன் 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 பாருங்க, ஹெல் கொடுத்து கிச்சன் மேலே ஒரு 3 feet வரைக்கும், 3 to 4 feet வரைக்கும் மேலே வந்து கிச்சனோட டைல் லே பண்ணிட்டு கீழே அது மாதிரி இந்த சைடில் கிச்சனுக்கான ப்ரொவிஷன் பாருங்கள், நிறைய ஷேப்ஸ் தந்திருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் தந்திருக்காங்க. கிச்சன் முடிஞ்சதுமே வெளியில் ஒரு ஓப்பன் ஏரியா தந்திருக்காங்க. வீட்டோட வெளிச்சத்துக்கும் காற்றுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஓப்பன் ஏரியாவை கிளாஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரைட்னஸ் இந்த இடத்துல மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால கிச்சனோட எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து நிற்காதபடிக்கு நீட்டாக வந்து இந்த இடத்த டிசைன் பண்ணி தந்திருக்காங்க. வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகலாம். மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போனோம்னாக்கா மூடி பிங்கிஷாக மாஸ்டர் பெட்ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
செர்ரி பிங்க் அண்ட் பேபி பிங்கோட காம்பினேஷனில் தந்திருக்காங்க. வித் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற அந்த விண்டோ வந்து இந்த இடத்துல ப்ரொவிஷனாக தந்திருக்காங்க வென்டிலேஷனுக்கு. ப்ளஸ் பெருசாக வந்து இதில் கபோர்ட்ஸ் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே தந்திருக்காங்க. ஸ்விட்சஸ் கொடுத்து ஏசி ப்ரொவிஷன்ஸ் தந்திருக்காங்க. வித் இந்த இடத்துல நமக்கு ஒரு வாஷ் பேஷன் தந்து பக்கத்தில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட இந்த போர்ஷன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த போர்ஷன் இதோட மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நமக்கு ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா மேலே நம்ம கட்டிக்கிறதுக்கு மாதிரியான வசதியோடையும் இந்த போர்ஷன் தந்திருக்காங்க. இதை பாருங்க, சென்ட்ரல் அழகான ஒரு ப்ரொவிஷன் தந்திருக்காங்க. ஸோ நம்மளோட 3 phase EB பாயிண்ட் அங்கே அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். இந்த 3 phase EB பாயிண்ட் எங்க இருக்காரு? ஓ எஸ், இது ஒரு கார் 3 phase EB இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லென்ஸ் தந்திருக்கா, ஆஸ் யூஷுவல் லென்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போர்ஷனாக இருக்கு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48 lakh rupeesக்கு இந்த போர்ஷனை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. சரி சரி, எல்லாம் சரிங்க. இந்த ப்ராஜெக்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இது குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4வது கிலோமீட்டர்ல தான் திருத்தவேலி இருக்கு. திருத்தவேலியில தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கிரீன் கார்டன் பார்ட் 2 திருத்தவேலியில இருக்கு. போர்ஷன் வந்து பார்க்க வேண்டிய போர்ஷனாக தான் இருக்கு. நான் 5 வீக்ல ஒரு வீடு ரொம்ப சைலண்டா இருக்கு. பக்கத்துலலாம் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி அழகான ஒரு பெரிய பங்களாலாம் கட்டியிருக்காங்க. இதோ பாருங்க, அந்த பங்களா நான் வியூ கொண்டு வரேன். மேலன்னு வந்துட்டோம்னா மேலே ஒரு ஸ்டார் வித் இது பாருங்களேன், மேலே டைல்ஸ்லாம் போட்டு நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காரு. வித் இங்கே ஒரு லைட் கொடுத்து இங்கே இது கொடுத்து பாருங்க. பக்கத்தில் ஒரு பெரிய ரோஸ் ப்ராஜெக்ட்ஸ், கம்ப்ளீட் ரோஸ் ப்ராஜெக்ட் இது பக்கத்துலேயே இது இருக்கு இல்லையா, இந்த பங்களா தான். ஸோ அதுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ரொம்ப நாளைக்கு இது வந்து நீடிக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை, மக்கள் தொகை பெருக்கத்தோட காரணத்தினால. ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.